வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே சொல்லலாங்க. உளுத்தங்கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப அனைத்து சத்துக்களும் நிறைந்ததுங்க. சளி தொல்லையே போக்கக்கூடியதுங்க. உளுத்தங்கஞ்சி வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. உளுத்தம் பருப்பு 75 கிராம், வெல்லம் 50 கிராம், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, தண்ணி 3 கப்புங்க. வாங்க இப்போ நம்ம உளுத்தங்கஞ்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். உளுத்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு முதல்ல வெல்லத்தை நம்ம கரைச்சிட்டு யூஸ் பண்ணலாம். அதனால் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லத்தை ஆட் பண்ணி வெல்லத்தை நல்லா கரைஞ்சா போதுங்க. பாகுபதம் தேவையில்லை. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு அதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம். 8 மணி நேரம் ஊற வச்சு அந்த உளுந்த மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உளுந்த மாவை தண்ணியில் சேர்க்குறப்ப அது மிதக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? நான் சேர்க்குறப்ப நல்லா மிதந்து வருது. இதை நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியும் உளுந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பித்து பொங்கி வர ஆரம்பிக்குங்க. பால் மாதிரி அது பொங்க ஆரம்பித்தா அந்த உளுத்த மாவு வேக ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தங்க. இதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தொடர்ந்து கைவிடாத நீங்கள் கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. அந்த பொங்குறத கொஞ்சம் கம்மியானதுன்னா அந்த மாவு நல்லா வெந்து நமக்கு உளுத்தங்கஞ்சி தயாராகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா திக்காக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதில் ஏதாவது கல், மண், தூசி ஏதாவது இருக்குங்க. அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணணும். நமக்கு எந்த தூசியும் இல்லை. இப்போ வெல்லத்தை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வருது. அந்த வெல்லம் சேர்க்கவும் அந்த உளுத்தங்கஞ்சோட மனமே சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் துருவல் மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கிற சூட்டுக்கு எடுத்து நீங்கள் கொஞ்சம் சூடாக குடித்தாதான் நம்மள்கிட்ட இருக்கிற சளி, இருமல் எல்லாம் சரியாகுங்க. காலையில் வச்சு குடிங்க, ரொம்ப சிறந்தது. உளுத்தங்கஞ்சி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வாரத்தில் 2 முறை எடுத்துக்குங்க. நான் செஞ்சு குடித்து பார்த்தேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.